என்ன மாலினி திடீர்னு வந்திருக்கீங்க? இல்லை கார்த்திக், உங்ககிட்ட டைரெக்டாக ஒரு விஷயம் கேட்கணும். அதுக்காக தான் இங்கே வந்தேன். நீங்கள் இப்போ புதுசாக எடுக்க போகிற சீரியலுக்கு என்ன தான் போடுறதா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை தான் போட போகிறீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு வந்து 2-3 கால் ஷீட்டை கூட நான் வேண்டான்னு அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நேரம் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா எப்படி? அதான் அது உண்மையானு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். என்ன மாலினி நீங்க இதை ஃபோன்லயே கேட்டிருக்கலாமே. என் ஒய்ஃபு குழந்தை பெற்றுக்க போறா, இனி நடிக்க மாட்டா. ஓ ரியலி? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் நான் என்னமோ நினச்சிட்டு வந்தேன். ஒருவேளை நீங்கள் என்கிட்ட மறைக்கிறீங்களோன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது தப்புன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ரொம்ப பிரச்சனைகளுக்கு அப்புறம் சொல்லணும்னா இப்பதான் நானும் என் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க இனி குழந்தை பெற்றுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். தற்சமயம் இப்போதைக்கு அவ நடிக்க மாட்டா, நீங்க கவலைப்படாதீங்க. ஹாய் செல்ஃபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செல்ஃபா. சார் அப்போ நான் கிளம்புறேன் சார். வரேன் சார். இருங்க மாலினி, காஃபி குடிச்சிட்டு போலாம். இல்லை சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அப்போ நான் கிளம்புறேன். சரிங்க மாலினி. கங்க்ராச்சுலேஷன் செல்ஃபா, குழந்தை பெற்றுக்க போகிறீங்கன்னு சார் சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம். என்ன சார், அவங்களுக்கு விருப்பம் இல்லையா? அவளுக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவளை நடிக்க வேண்டாம்னு சொன்னேன், அதான் கோவத்தில் போறா. சரி சார், நீங்கள் போய் அவங்கள சமாளிங்க. நான் வரேன் சார். சரி मालिनी। अरे शिल्पा बेटी, क्या हुआ? अरे जवाब देना, क्या हुआ? मम्मा मुझे अकेले छोड़ो प्लीज। अरे मैं क्या हो गया पूछ रही हूँ, तुम जवाब नहीं देती है, क्या हो गया बेटी? என்னாச்சு இந்த சில்பாக்கு? எஞ்சிட்டு நான் குரங்கு மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சிருக்கல. என்னத்துக்கு? அவ ஆத்தா கறி கியாவாங்கிறாள. அது என்ன கியாவா? என்ன படிமா அவங்க என்ன பேசுறாங்கன்னு உனக்கு தெரியணுமா? இல்ல அது என்ன இளவு பசியோ தெரியல, எனக்கு வாயிலே வர மாட்டேங்குது. இந்த சிலுப்பா ஆத்தா கறி இருக்கா பாரு, எப்ப பார்த்தாலும் கியாவா குச்சி நகிங்கிறா. என்ன நகியோ தெரியல. இல்ல அத என்னல சொல்றாவோ உனக்கு தெரியுமால? ஆமா படிமா, எங்க ஸ்கூல்ல ஹிந்தி உண்டுல, எங்களுக்கு சொல்லி தருவாங்க, அதனால தெரியும். அவங்க அம்மா சித்தி கிட்ட என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கு. சித்தி சொல்லுது, என்னைய தொந்தரவு பண்ணாத, பேசாம போ அப்படின்னு சொல்லுது. அதான பார்த்தேன். எனக்கும் கொஞ்சம் அரச பரசலா அவளுவ சொல்லுறது புரியத்தான் செஞ்சிச்சு. ஆனாலும் தெளிவா கேட்டுக்கணும்ல, தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல. அதான் உன்கிட்ட கேட்டேன். இந்தியோ மந்தியோ அது எனக்கும் கொஞ்சம் தெரியும். குச்சி ஆத்தா. ஏன்னா உங்க பெரியப்பா இல்ல, அப்பப்ப எங்கேயாவது பாம்பே போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு போயிட்டு வந்துட்டு இப்படி சொல்லுவாரு, குச்சி ஆத்தாகேன்னு சொல்லுவாரு. அது குச்சி ஆத்தாகே அப்படி சொல்லக்கூடாது படையமா. முஜே தொட மாலும் ஹே அப்படின்னு சொல்லணும். அதான் அந்த மாலும் தான். அப்படிதான் அதை இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். அது குச்சி ஆத்தான்னு சொல்லலாம், தோடா மாலும்னு சொல்லலாம். தெரியுமா? நல்லாவே சமாளிக்கிறேன். இல்ல அவங்க ஊர்ல அப்படி பேசுவாங்க, நான் போன பம்பாயில இப்படித்தான் பேசினாவோ தெரியுமா? சரி, அடுத்தால என்ன சொல்லிதாவோன்னு கேளு. சாடி முடியுமா? अरे शिल्पा, मैं बार तेरे को समझा रही हूँ, तुझे समझ में नहीं आता है? वो सीरियल एक्ट्रेस, वो कौन है उसका नाम? ओ मालिनी या कालिनी, वो इधर आया, उसके साथ तेरा पति ना बात किया, तेरे को मालूम नहीं? मामा थोड़ा टाइम चुप करो, मैं देख के आया. वो मालिनी उससे बात करके रहती थी, मैं वो देख के इधर आया. अरे शिल्पा, वो औरत अच्छी नहीं है, बार तेरा पति से बात करती है. तेरा पति भी उससे बात करते रहता है, दिन बुरा फोन पे दोनों हंस के बात करते रहते. अभी वो इधर सीधा घर पे आ गई. என்னல சொல்லுதா இப்போ? ஒண்ணுமே சொல்லாம கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க, எம்பூட்டு நீளமா பேசிக்கிட்டு இருக்கா. எவளையோ கெட்ட வார்த்தை போட்டு கிழிக்கிறான்னு நினைக்கிறேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? என்னல சொன்னா? படிமா அந்த ஆச்சி சொல்லுது, மாலினின்னு யாரோ சினிமா ஆக்டர்ஸ் இருக்காங்களாம்ல, அவங்க வீட்டுக்கு வந்தாங்களா, காட்டிக்கிட்டப்பா. எப்பவும் போன்ல அந்த நடிகை கிட்ட பல்ல காட்டி பேசிக்கிட்டே இருக்குவான். இப்போ வீடு வரைக்கும் அந்த பொம்பளை வந்துட்டா பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? அட பேதியில போவா, அப்படியா சொல்லுதா? முதல்ல இவளை வீட்டை விட்டு முடிக்கி பத்தணும்.
எம்பிட்டு திமிரு இருந்தா இப்படி பேசுவா. புருஷன் பொண்டாட்டிய பத்தி மாவா கிட்ட குசும்பு சொல்லி மவளையும் புருஷனையும் மருமவனையும் பிரிக்க பாக்குறா போல. சண்டாளி என்ன பேச்சு பேசுதா? இருக்கட்டும்ல, அடுத்தால என்ன பேசுதானே கேளு. போய் உங்க ஆச்சி கிட்ட சொல்லி இவளை முதல்ல வீட்டை விட்டு விரட்டி முடுக்குவோம். चढ़ी बड़ी माँ। मम्मा मुझे सब मालूम है, कार्तिक ऐसा नहीं है। तुम चुप करके इधर से जाओ, मैं उससे बात करूंगी। हाँ बाबा, वही तो मैं बोल रही हूँ, तू कभी करेगी? तेरे पति उसके साथ भाग के चला जाएगा, फिर तू इधर बैठ के रो रो के अकेली रहेगी, तभी बात करेगी। किससे बात करेगी? बोलना, अरे बोल। वो ऐसा नहीं करेगा मम्मा, वो मेरे से ये प्यार करता है। तू पागल है, तू पागल हो चुकी है, तेरे को समझ में नहीं आता है। कुछ भी कर, मेरे को क्या, मैं जा रही हूँ। मम्मा रुकना, मम्मा। என்னல அவ பேசிட்டு வீட்டுக்கு கத்திக்கிட்டு போறாளே, என்னத்துக்கு? இப்ப என்ன சொன்னா? இந்த கிழட்டு முதேவி சும்மே கிடக்க மாட்டா போல. ஒருத்தி இல்லனா ஒருத்தி குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே அழைதாளுவோ. விடுமா சித்தப்பா, அந்த சீரியல் நடிகையை கூட்டிட்டு ஓடி போயிடும் அப்படின்னு சின்னப்பா சித்தி கிட்ட அந்த ஆச்சி சொல்லுது தெரியுமா? சின்னப்பா சித்தி சித்தப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் அப்பெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் அந்த ஆச்சி கோச்சுக்கிட்டு நீ எப்படியோ போ, கடைசியில ஒத்தையில கட்டினே தான் இந்த வீட்டுல அழ போட, யானைக்கண்ண வந்துச்சுன்னு சொல்லிட்டு கோவத்துல போயிட்டு தெரியுமா? அட பாவி சண்டாளி, குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே வந்து உட்காந்துக்கிட்டு மவா கிட்ட தூபம் போட்டு போட்டு கடைசியில மவளையும் மருமவளையும் பிரிச்சிருவா போல இருக்கேன். இல்ல வா, முதல்ல போய் உங்க வடுவாச்சிட்ட சொல்லும், அவதான் இவ்வளவு பம்பை ஆய்வா. சாடி முடியுமா? तुझे देखा तो ये जाना सनम, प्यार होता है दीवाना सनम. சும்மா இரு கார்த்திக், என் கோவத்தை சீண்டாத. பாட்டா படிக்கிற பாட்டு? அடியே, உனக்காக கஷ்டப்பட்டு அத்தான் ஹிந்தியில பாட்டு படிச்சா உனக்கு கோபம் வேற வருதாக்கும். போட போட புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. அடியே, உன்னை மயக்கிறதுக்குன்னு அதான் கஷ்டப்பட்டு ஹிந்தி படிச்சேன். நீ என்னன்னா எனக்காக சூப்பரா எனக்கு ஏத்த மாதிரி தமிழ்லயே பாட்டு பாடுற. ஏன் இப்படி கோவம்? மாலினி வந்துட்டு போனதுக்கா? இங்க பாரு, அவ எங்க அந்த சீரியல்ல ஒண்ணு நடிக்க வைக்க போறனோன்னு நினைச்சுக்கிட்டு வந்திருக்கா, வேற எதுவும் இல்ல. சும்மா கோவப்படாத. பேசாத கார்த்திக், நீ எப்ப பார்த்தாலும் அவளையே பத்தி பேசிட்டு இருக்க. அவ என்னன்னா உன்னை தேடி தேடி இங்க வரைக்கும் வந்துட்டா. எங்க அம்மாக்கு இது சுத்தமா பிடிக்க மாட்டுக்கு. இங்க பாரு, அவளை முதல்ல இந்த சீரியல்ல நடிக்க விடாம நிப்பாட்டு. முதல்ல எனக்கு தானே சான்ஸ் தரேன்னு சொன்னேன், இப்ப அவளை நடிக்க வைக்க போறேங்கிற. என்னை குழந்தை பெத்துக்கொண்டு கட்டாயப்படுத்துற. ஏய், நம்ம கல்யாணத்தப்பவே நான் உன்கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? சில்பா, உன்னோட சீரியல் ஒன்னு முடிஞ்ச உடனே நாம குழந்தை பெத்துக்கணும், நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு சொன்னா இல்லையா? இப்ப மறுபடியும் நடிக்க போறேன்ட்டு நிக்கிற. இங்க பாரு, உங்க அம்மா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு குட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம நமக்குள்ள பிரச்சனைய உண்டு பண்றாங்க. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்க. ஏன் நானும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறேன். ஆனா உங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். முதல்ல அவங்க பேச்ச கேட்கறத நிப்பாட்டு. அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அந்த மாலினி இப்ப எதுக்கு வீடு வரைக்கும் வந்தா? ஏய், எங்க அவளுக்கு நடிக்கிறதுக்கு கால் ஷீட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் வந்திருக்கா. வேற எதுவும் கிடையாது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. ஆமா, எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லு, உனக்கு நான் தான் பிரச்சனை பண்றேன். சரி செல்லம், கோவப்படாத. तू सामने बैठी रहे, मैं तुझे देखा करूं. சும்மா எனக்கு ஷாருக் கான் படம் பிடிக்கும், பாட்டு பிடிக்கும்னதும் அப்படியே படிச்சு படிச்சு என்ன ஒன்றும் ஏமாத்தாத. நீ படிக்கிறது ஒன்றும் எனக்கு பிடிக்கல. போய், எனக்கு தான் ஷாருக் கான் பிடிக்கும். அதுக்காக அவர் மாதிரி நடிக்கத்தான் முடியுமா? இல்ல அவர் மாதிரி ஸ்டைலா இருக்கத்தான் முடியுமா? என்னால முடிஞ்சது. தேவையில்லாம கோவப்படாதடி. இதை மட்டும் நல்லா சொல்லு. சரி சரி வா, உனக்காக ஆசை ஆசையா பிடிச்ச சாப்பாடு செஞ்சிருக்கேன், வந்து சாப்பிடு. இததான் என் சில்பாங்கிறது. என்னது, இட்லியும் புதினா சட்னியுமா? ஆமா. சரி சரி வா, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி கார்த்திக்.